எங்கேயோ இருக்கிறவர் என் பேர் சொன்னாராம். அது எங்கேயோ இருக்கிறவர் என் பேர் சொல்லுவார், நான் ஆராதிக்கிற இயேசு உங்களை பற்றி சொல்லுவார். இப்போ நான் சொல்ல கேட்டுங்க. ஒரு தேசத்தில், அமெரிக்கா தேசத்தில் ஒரு அம்மா, அவங்க முகத்தை நான் பார்த்தது கிடையாது. யாரோ ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கான்ஃபரன்ஸ் காலில் பேசுகிறாங்க. அவருடைய குடும்பத்தில் நடந்த காரியங்களை, ஆவியானவர் உணர்த்தின காரியங்கள் எல்லாம் சொன்னேன். ஒரு 2 மணி நேரத்தில் எனக்கு மெசேஜ் போட்டு அவங்க நம்பர் சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஜெபம் பண்ணுங்கப்பா என்று சொன்னார்னாக்கா, ஆண்டவர் நம்மளுக்கு கொண்டு செய்ய காரியம் வேண்டும். அல்லேலூயா. பிரவீன், உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு ஆவியானவர் உணர்த்துற காரியம்னா, உங்களை தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டார். கலாத்தியர் 1:15 எரேமியா 1:5 தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே உன்னை முன்குறித்து இருக்கிறதுனால எந்த மனுஷரும் சரி, எந்த அதிகாரம் சரி, எந்த உங்களுக்கு விரோதமாக 1000 பேர் இல்லை 1,00,000 பேர், கோடி பேர் வந்தாலும் உங்களுக்கு விரோதமாக வந்தால் செயல்படாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து நீங்கள் நடத்துகிற காரியங்களை பார்ப்பீங்க. அது மட்டுமல்ல, சில வருஷங்கள், இன்னும் 2-3 வருஷங்கள் ஆட்டும், நீங்கள் வெளி தேசத்துக்கு போவீங்க. ஆண்டவர் அதுக்குரிய வழிவாசலை கர்த்தர் உண்டாக்குவார். ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற காரியங்களை நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்னாக்கா, ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்துடு. மனுஷரை சார்ந்தாரு, உங்ககிட்ட பெருமையை சார்ந்து வாழ்ந்து, உனக்கு இருக்கிற திறமையை சார்ந்து வாழ்ந்துடாது. நீ சார்ந்து வாழ வேண்டிய ஒரே ஒரு காரியம்னாக்கா, தேவனை சார்ந்து வாழ்ந்து பாரு. ஆண்டவர் உங்களை தூக்குற விதம், உங்களை நடத்துகிற விதம், உங்களை போஷிக்கிற விதம், உங்களை அற்புதங்களை செய்கிற விதம், உங்கள் கண்ணுக்கு எட்டாத காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். நல்ல ஞாபகம் வச்சுக்க பிரவீன், ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்து பாருங்க. ஏன்னா உங்களை தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே உங்களை முன்குறித்து இருக்கிறார். ஊழியக்காரங்களுக்கு ஊழியத்துக்கு விரோதமாக வரலாம், மனுஷர்கள் வரலாம், உங்களை சுற்றி எல்லாம் விரோதமாக வரலாம். இதன் மத்தியில் தான் ஆண்டவர் உங்களை உயர்த்ததை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழுங்க. உங்கள் திறமையோ ஜனத்தையோ சபையை நம்பாதீங்க, ஆண்டவரை சார்ந்து வாழுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது சபை தானாக வரும், ஜனத்தானாக வரும். ஆண்டவர் உங்களை உயர்த்துறதை உங்கள் கண்களை பார்ப்பீங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உட்காரலாங்க இல்லைங்க. ஹல்லேலூயா. இந்த சபையில் அதே பிரச்சனை தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டு நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரத்துக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஏன் தெரியுமா? சபையில் ஆராதிக்கிறோம். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கையை கட்டின்னு பரலோகத்தில் உட்கார போகிறது அல்ல. நாங்கள் நீயும் நானும் பரலோகத்தில் போகும்போது அவரை ஆராதிக்கிறத விட்டு வேறு வேலை கிடையாது. அங்கே எங்கள் மனைவியை பார்க்க மாட்டேன், என் பிள்ளைகளை பார்க்க மாட்டேன், அவங்க என்ன பார்க்க மாட்டாங்க, அங்கே பாஸ்டரை பார்க்க மாட்டாங்க. நம்ம பார்க்குற ஒரே ஹீரோ யாருன்னா ஜீசஸ். அவரை மட்டும் தான் நம்ம ஆராதிக்க போகிறோம், அவரை மட்டும் தான் கனப்படுத்த போகிறோம், அவரை மட்டும் தான் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஓயாமல் துதிக்க போகிறோம். அந்த இடத்துல நம்ம போய் இங்கே ஆராதிக்கத்தான் இந்த இடத்துல நம்ம தகுதிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் செவித்து வந்த விஷயமே வேறு, இங்கே வந்து பார்க்கும்போது ஆண்டவர் உணர்த்தின காரியமே வேறு. எத்தனோ பேர் இங்கே இருந்திருக்கிறீங்க, சிலர் ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு கலங்கி வந்திருக்கிறீங்க. நாங்கள் செவித்து இருக்கிறோம், சில நாட்கள் செவித்தோம், சில மாதங்கள் செவித்தோம், சில வருஷங்கள் செவித்தோம். என் ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிற ஜனங்க தான் நீங்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். ஹல்லேலூயா. வேதத்திலேருந்து ஒரு பகுதி வாசிப்போம். நீங்கள் சொன்ன டைமில் நான் முடிச்சிருவோம், கவலையப்படாதீங்க. வேதத்திலேருந்து ஒரு பகுதி வாசிப்போம். யோபு எழுதின புஸ்தகம் 22:27 யாராவது ஒருத்தர் எடுத்து உங்க வாசிங்க. The book of Job chapter 22:27. அவர் நீதிமான், அவர் பரிசுத்தவான், தேவனுக்கு விரோதமாக பேசாத ஒரு மனுஷன் அவங்கள பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உனக்கு செவி கொடுப்பார். போதாம்மா, யாரை நோக்கி கூப்பிடணுமா? கர்த்தர் யோபுக்கு அறிந்த ஒரு காரியம்னாக்கா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவர். ஒரு மனுஷரை பார்த்து கூப்பிட சொல்லலை, ஒரு ராஜா பார்த்து கூப்பிட சொல்ல, ஒரு அரசாங்கத்தை பார்த்து கூப்பிட சொல்லலை, பணம் படித்தவர்களை பணம் படித்தவங்களை பார்த்து கூப்பிட சொல்ல, நல்லா படித்தவங்களை பார்த்து கூப்பிட சொல்ல, நல்லா பேர் புகழ் இருக்கிறவங்களை பற்றி கூப்பிட சொல்லலை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நோக்கி கூப்பிடுப்பா. ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம்? மீட்பரை விட்டுட்டோம், ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு மனுஷர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டோம்.
மனுஷரை நம்பி மனுஷரை நம்பி சார்ந்து வாழ நம்ம பழகிட்டோம். இந்த மனுஷங்கிட்ட போனால் பணம் உதவி கிடைக்கும், இந்த மனுஷங்கிட்ட போனால் நம்மளுக்கு ஒரு உலகத்தின் காரியங்கள் உதவி கிடைக்கும், ஒருவேளை இந்த மனுஷங்கிட்ட போனால் நம்மளுக்கு இந்த நன்மை கிடைக்கும்னு சொல்லி நம்ம எல்லாமே யாரை சார்ந்து வாழ்கிறோம் பார்த்தீங்கன்னா, மனுஷராகிய மனுஷரை நம்பி சார்ந்து வாழுகிறோம். ஆனால் யோபு சொல்றாரு, அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு மறுத்தல் கொடுப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் உனக்காக எனக்காக மரிச்சவர், அவர் உன்னை தூக்கி எடுக்கிற தெய்வம். அவர் தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் முழுவதுமாக பார்க்கும்போது சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னும் போது தான் அவர் உருவாக்குறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் தகுதியே இல்லைன்னும் போது தான் நம்மளை தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் ஜீரோன்னு நினைக்கிற இடத்துல தான் அவனை தூக்கி எடுத்து 4 பேர் பிரயோஜனமாக படுத்துவார். அந்த தெய்வத்தை பார்த்து தான் சொல்கிறாரு யோபு, அவரை நோக்கி கூப்பிடு. அருமையான தேவன பிள்ளைகளே, அவர் அறிந்த ஒரு காரியம் என்னன்னாக்கா, அதே 42:2 வாசிக்காது அப்படியே பாருங்க. அவர் சகலமும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது ஒரு நாளும் அது வீணா போகாது. உங்க வாழ்க்கையில முன்குறித்த காரியங்களை நிறைவேற்றுற வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, எல்லா ஸ்தானத்திலையும், எல்லா நேரத்திலையும், எல்லா போராட்டத்திலையும், எல்லா பிரச்சனைத்திலையும், எல்லா சந்தோஷத்திலையும், எல்லா துக்கத்திலையும் நம்ம கூப்பிட வேண்டிய ஒரு தெய்வம் யாருன்னாக்கா, அவரு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் சொல்றாரு, அப்பா அவரை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தல் கொடுப்பார். அவரை நோக்கி கூப்பிட்டவங்க யாரையும் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து கைவிட்டு தான் சரித்திரம் கிடையாது. அவர் 33 வருஷம் ஊழியம் செய்தார், 33 வருஷம் வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்த போது 3 வருஷம் இயேசு கிறிஸ்து போன கூட்டுக்கு 2 பேர் தான் திரும்பி வந்தாங்கன்னு சரித்திரம் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது. ஒன்று யூதாஸ், ஆண்டவரை காட்டி கூட்டு ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டான். ஆண்டவர் கூட வாழ்ந்த ஒரு மனுஷன், ஆண்டவர் வல்லமை யாருன்னு தெரியும், தேவன் யாருன்னு தெரியும், வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்துட்டு தேவனை விட்டு தூரம் போன ஒரு மனுஷன். இன்னொரு மனுஷன் யாருன்னு பார்க்கணுங்கள்லாம், ஐஸ்வர்யன் உள்ள ஒரு வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குற, ஆண்டவரை நான் நித்திய ஜீவன் அடைவதற்கு என்ன ஆண்டவரை செய்யணும் போது ஆண்டவர் சொல்கிறார், உன்கிட்ட இருக்கிறது சின்னதுலலாம் இப்படி நடந்து வாங்கன்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் சொல்கிறார், நான் அதெல்லாம் கடந்து வந்த ஆண்டவனே. அப்போ சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் ஆஸ்தியே போயிட்டு தரித்திரர்களுக்கு ஏழைகளுக்கு குத்துட்டு வரும்போது அவன் மனது இல்லாமல் போயிட்டானா. மனம் இல்லாத போனதுனால தான் இந்த 2 பேர் தான் இயேசு கிறிஸ்துவகிட்ட வந்து ஒன்றுமே இல்லாத போனவங்க யாருன்னாக்கா, இந்த 2 பேர் தான் வேதத்தில். மிச்ச பேர் யார் வந்தாலும் இயேசுகிட்ட நன்மை கிடைக்கும். இயேசுகிட்ட வந்தவங்க யாரை வெக்கப்பட்ட போன சரித்திரம் கிடையாது, அதுக்கு நான் சாட்சி. ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு தேவனாய கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உணர்காரியத்தை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டெல்லாம் நம்ம பார்க்கும்போது யாரோடைய ஜெபத்தெல்லாம் கேட்டாருன்னு பார்க்கும்போது, தானியேலுடைய ஜெபத்தை கேட்டார், யோனாக்குடைய ஜெபத்தை கேட்டார், ரூத்துடைய ஜெபத்தை கேட்டார், மொர்தெகாயுடைய ஜெபத்தை கேட்டார், தானியேலுடைய ஜெபத்தை கேட்டார், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய ஜெபத்தை கேட்டவர். அவர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்க அவர் உண்மையாக உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உணர்வு வசனத்தை பாருங்க. சங்கீதம் 66 19 வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் யாருன்னு பாருங்க. சங்கீதம் 66 19 சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர். மனுஷன் சத்தத்துக்கு செவி கொடுக்குறான்னா என்னன்னு தெரியாது. மனுஷங்கிட்ட ஒரு உதவி செய்யணும்னா 10 டைம் போகணும், ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும்னா 100 டைம் போகணும். ஒரு மனுஷங்கிட்ட உதவி கேட்க வேண்டியதுனா அவங்க சொல்கிற டைம் தான் நம்ம போக முடியும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும், எந்த நேரத்திலையும், எந்த சந்தோஷமோ துக்கமோ நம்ம அவருக்கு அப்பா பிதாவின்னு கூடும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர், நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர். அவர் உண்மையாக செவி கொடு. இங்கிலீஷில் வாசித்து பாருங்க, யாராவது இங்கிலீஷில் வாசிங்க. 66 19. He is listened to my prayer. உணராதத்தில் சொல்லுது, but truly God has listened. அவர் உண்மையாகவே நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். அம்மா, நீங்கள் ஜெபிக்கல, உங்கள் ஜெபத்தை கேட்கலன்னு நினச்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஜெபத்துக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி உங்களை பிளஸ் பண்ண போகிறார்.
ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கார் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல மடமன்னு சொல்லி போகிறேன். சங்கீதம் 102 அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்பாரா? நம்முடைய ஆண்டவர் பாருங்க, ஒரு நாளும் ஒரு ஜெபமும் வீண் போகிறதல்ல. நீயும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு நாளும் வீண் போகிறதல்ல. அது ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் உண்டு. 102 சங்கீதம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. இங்கிலீஷ்ல 17, தமிழ்ல 16. தமிழ்ல நம்முடைய ஆண்டவர் திக்கற்றுடைய ஜெபம் சொல்லுங்கம்மா வாசி. நம்முடைய ஆண்டவர் திக்கற்றுடைய ஜெபத்தை கேட்கிறவர். திக்கற்றுவர்னா யாருன்னு தெரியுங்களா? எதுக்குமே ஒதுவாதவங்க. நம்ம பாஷையில் சொன்னாக்கா எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. இன்னொரு வார்த்தை சொன்னால் இவன் எதுக்குமே தகுதி இல்லை, இவனை வச்சு யூஸ் பண்ண முடியாது, இவன் எதுக்குமே லாக்கி கிடையாது, இவனை கூப்பிட்டு நம்ம பக்கத்தில் உட்கார வைக்க மாட்டாங்க. திக்கற்றவங்களை கூப்பிட்டு நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுக்க முடியுமா? திக்கற்றவங்களை கூப்பிட்டு நம்ம வீட்டில் உட்கார வச்சுக்க முடியுமா? திக்கற்றவங்களை கூப்பிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம விஷயத்த சொல்ல முடியுமா? ஆனால் திக்கற்றவன் போது ஒரு ஸ்தானத்தை தள்ளி இருக்கிறதோட லோயஸ்ட் ஸ்தானம் தான் திக்கற்றுடையவர். அந்த திக்கற்றுடைய ஜெபத்தை கேட்பாரானாக்கா, அவரை நம்பி தேடி வந்திருக்கிற உங்களுடைய ஜெபத்தை கேட்பாத இருப்பாரா? உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமா கேட்பா. ஹல்லேலூயா. திக்கற்றுடைய ஜெபம் எப்படியா இருக்கும்னு சொன்னாக்கா, ஏதாவது அந்த நேரத்துக்கு சாப்பிட முடியுமா? யாராவது உதவி செய்வாங்களா? யாராவது என்னை தூக்கி விடுவாங்களா? யாராவது என்னை காப்பாற்றி விடுவாங்களா? யாராவது என்னை தூக்கி ஒரு இடத்துல ஸ்தானத்தில் வைப்பாங்களான்னு நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஜெபத்துக்கு கேட்பாரானாக்கா, உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுப்பா. உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீண் போகிறதல்ல. உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் தள்ளப்படுவதில்லை. உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் கேட்டு விட்டுக்கிறவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக பதில் கொடுக்குற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது ஒரே காரணம், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சமூகத்தை அசைக்கிறது ஒரே காரியம் என்னன்னாக்கா ஜெபம் மாட்டம் தான். நம்ம ஜெபிக்க ஆண்டவரால் முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய பையன் ஒரு டைம் ஒரு பொருள் கேட்பான், இல்லைன்னுவேன். 2 டைம் கேட்பான், இல்லைன்னு. ஒரு 10 டைம் கேட்டால் நான் என்ன தான் பண்ணி ஆகணும்? அன்றைக்கி பெற்றவங்க இருக்கிறீங்க, உங்களோட பிள்ளைங்கள் ஒரு டைம் கேட்பாங்க, நம்மக்கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ. பிள்ளைங்க கேட்கும்போது கஷ்டம் சொல்லுவோம், இல்லை ஒரு டைம் அடிச்சிருவோம். ஒரு 10 டைம் கேட்கும்போது நம்ம என்ன தான் பண்ணுவோம்? வாங்கி கொடுப்போம். சாதாரண மனுஷராகிய நம்மளுக்கே அந்த அக்கறை வருமோனாக்கா, சாதாரண ஒரு மனுஷராகிய இருக்கிற நம்மளுக்கே நம்ம பிள்ளைங்க நன்மை செய்யணும்னு நினைப்போனாக்கா, சாதாரண இருக்கிற பூமியில் மாறுகிற குணம் நம்மளுக்கு இருக்கிறது, பாவியாக இருக்கிறோம், தேவனோட்டு தூரமாக இருக்கிறோம், நம்மளுக்கே நம்ம பிள்ளைகள் மேலே அக்கறை வரோனாக்கா, சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், உனக்காக எனக்காக மரித்து 3ஆம் நாள் எழுந்து திருப்பி வருகிற தெய்வம் உங்களுக்கு நன்மை செய்கிறது நிச்சயமாக செய்வார். அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வரும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கனம் இருக்கும். திக்கற்றவுடைய ஜெபத்துக்கே ஆண்டவர் தள்ள மாட்டாரன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், நான் சத்தியமாக சொல்கிறேன், வேதத்து மேலேருந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். ஆனால் கிறிஸ்துவலாக இருக்கிற நம்ம செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஜெபிப்போம், நாளைக்கு ஜெபிப்போம், ஒரு மாதம் ஜெபிப்போம், நடக்கலைன்னா ஒரே வார்த்தை சொல்லிட்டு ஆண்டவருடைய சித்தம் இல்லை அப்படின்னு போயிடுவோம். பாருங்க, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒன்றொன்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவன்கிறார். நம்மளோட தலை முடியே எண்ணி வைத்திருப்பாரானாக்கா, நம்ம ஜெபத்தை நம்ம வாயின்னு பொறுப்பட்டுக்கிற நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு ஜெபத்தை விட்டுடுவாரா? ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருவார். ஆனால் ஏற்ற நேரம் உங்களுக்கு வரும்போது அவர் உங்களை உயர்த்ததுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் திக்கற்றுடைய ஜெபத்துக்கே புறமே தள்ளாமல் அவருடைய ஜெபத்தை கேட்பாரானாக்கா, இயேசு தான் நம்ம வாழ்க்கையை நம்பி வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபத்தை எப்படி விட்டுடுவார்? இந்த வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது என்ன? நான் பாவின்னு எனக்கு கற்றுக் கொடுக்கும். நான் எப்படி நீதிமானாக வாழணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்கும். எப்படி பரிசுத்தமாக வாழணும்னு கற்றுக் கொடுக்கும். எப்படி தேவனத்தில் சஞ்சலிக்கணும்னு கற்றுக் கொடுக்கும். இந்த வேதத்தை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் உங்களோட சார்ந்து வாழ்வார். இந்த வேதம் நம்மளை என்ன பண்ணனாக்கா, குமார் பாவி, குமார் அக்ரமத்தில் இருக்கிறா, குமார் தேவனோட தூரம் இருக்கிறா, ஆனால் கிட்ட எப்படி சேர்க்கணும்னு கற்றுக் கொடுக்குறது ஒரே ஒரு புக்கு இதுதான். நான் யாருன்னு எனக்கு காட்டுறதுக்கு ஒரு புக்கு இதுதான். ஆண்டவர் யாருன்னு காட்டுறதும் இந்த புக்கு தான். குமார் நம்ம யாருன்னு காட்டுறதும் இந்த புக்கு தான்.
ரெண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து எப்படியா நம்மளை காப்பாற்றுவாருன்னு காட்டுறது இந்த புக்கு தான். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை சுமக்குந்து வேதத்தின் பிரகாரம் நம்ம வாசித்து அதன்படி நடக்க முயற்சி பண்ண நினைச்சிங்களே. ஏன்னா வேதம் சொல்கிறது நம்முடைய முன்காலத்தை குறித்து அறிந்திருக்கிறவர், நான் யார் என்று அறிந்திருக்கிறவர், குமார் யார் என்று அறிந்திருக்கிறவர், நீங்க யார் என்று அறிந்திருக்கிறவர், உங்க சூழ்நிலை என்னன்றது அறிந்திருக்கிறவர், அவர் எப்படியாப்பட்டது நீங்க யார் என்று அவர் முழுசா அறிந்திருக்கிறவர், அவர் நிகழ்காலத்தை குறித்து அறிந்திருக்கிறவர், நீங்க இப்போ எந்த ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க அறிந்திருக்கிறவர் அவரு தான். நம்முடைய எதிர்காலத்தையும் உண்டாக்குறவர் அவரு தான். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கை இல்லாத வாழ்கிற மனுஷனோட வாழ்க்கையில, நம்பி ஏமாந்து போன வாழ்க்கையில நம்மளை நம்ப வைத்து எந்த சூழ்நிலை கைவிடாத ஒரே புக்கு இந்த வேதம் மட்டும் தான். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின இந்த புஸ்தகம் எடுத்துங்க. The book of Revelation chapter 1 verses 8. வெளிப்படுத்தின இந்த புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் யாருன்னு ஒரு சில விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் யார்? The book of Revelation chapter 1 verses 8. நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறவர். எப்ப இருக்கிறவர்னாக்கா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தவர். அவர் இருந்தவர் எங்கன்னாக்கா, ஆதியில் இருந்தவர். ஆதாம படிக்கும் போது இருந்தவர், வானத்தை பூமியை படிக்கும் போது இருந்தவர், சகல சிருஷ்டிகளை உருவாக்கும் போது இருந்தவர், ஆதாம ஏவலை படிக்கும் போது இருந்தவர், நம் முன்பிதாக்களோடு இருந்தவர், யாக்கோபோடோ ஜேக்கபோடோ ஆபிரகாமோடோ ஈசாக்கோடையும் முன்பிதாக்களோடு இருந்த ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி வந்ததுக்கு காரணம்னாக்கா அவர் உங்களோடு இருந்ததுனால தான். ஹல்லேலூயா. உங்க கஷ்டத்துல உங்களோடு இருந்தார், உங்க போராட்டத்தில் உங்களோடு இருந்தார், உங்க கண்ணீர் உங்களோடு இருந்தார், நீங்க பொறுக்கடிக்கப்பட்ட நேரத்தில் உங்களோடு இருந்து நடத்துனவர் யாருனாக்கா அவரு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இருந்தார், இப்ப பாருங்க இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இருந்தார், இருக்கிறார், வருகிற வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலை மாறாதவர். அவர் எல்லா சூழ்நிலை இருக்கிறவர். அவர் இருந்தவர், அவர் இருக்கிறவர், அவர் வருகிற தேவனா இருக்கிறார். அவர் அல்பா ஓமேகாவா இருக்கிறார். இந்த பூமியை உருவாக்குறதுக்கு முன்பதாகவே இந்த பூமி அழிற மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து வழி நடத்துகிறவர். அதான் சங்கீதம் 48 கடைசியில் பார்க்குற 14 இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன், அவர் நம்ம மரண பரியன்றும் நடத்துவார். அவர் மரண பரியன்றும் நடத்துகிற தெய்வம் யாருனாக்கா அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிறவர். நம்முடைய முன்காலத்தை குறித்து அறிந்திருக்கிறவர், நம் நிகழ்காலத்தை குறித்து அறிந்திருக்கிற, நம்முடைய வருங்காலத்தை குறித்து அறிந்திருக்கிறவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவரை பார்த்து அவரை நோக்கி கூப்பிடும் போது தான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் ஒன்று. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சிலருக்கு சில நாட்களில் ஜெபத்தை கொடுப்பார். இன்னொரு வசனத்தை காட்ட நான் விரும்புகிறேன். நம்ம செவித்த உடனே ஆண்டவர் நம்ம செவத்துக்கு பதில் கொடுக்குவார். சரி, அதே நான் வசனத்தை காட்டுறேன். ஏசாயா 38 அதிகாரத்தை எடுத்துங்க. அந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட வரேன். ஏசாயா 38 அதிகாரம் 1 வாசிங்க. இதே வசனத்தை 2 ராஜாக்கள் பார்க்கலாம். 20 அதிகாரத்தில் 1-2 வீட்டை போய் பார்த்து பாருங்க. இந்த 2 வசனமும் சேமா இருக்கும். இந்த 2 வசனம் ஒன்னா இருக்கும். இதே எசேக்கியா ராஜா குறித்து பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 1-6 மட்டும் படித்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க நடக்கிற சமூகம் அங்க அப்படியே இருக்கும். எசேக்கியா ராஜா ஏறக்குற 14 வருஷம் அந்த தேசத்தின் ராஜாவா இருந்த ராஜா மரண ஸ்தானத்துக்கு போயிட்டார். அதாவது நீ சாவ போறன்னு சொல்லிட்டு ஒரு ராஜால ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு அந்த ராஜாவை பார்த்து, அப்பா நீ மரிக்க போகிற உங்க வீட்டை நீங்க ஆயத்தப்படுத்து. நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி நீ செத்துருவப்பா, அவங்க குடும்பத்தை ஆயத்தம் பண்ணா நம்ம என்னன்னா யோசித்து இருப்போம், அவரை நம்பி இருப்போமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில எப்படி பொறுக்குவாரு, எப்படி மரிப்பாரு, அவருடைய நாமம் என்னன்னு சொன்ன தீர்க்கதரிசி தான் இந்த ஏசாயா, பெரிய தீர்க்கதரிசி. ஏசாயா 9:6 பாருங்க, அவர் நாமத்தை குறித்து சொல்லியிருப்பார். ஏசாயா 53 வாசித்து பாருங்க, அவர் நமக்காக அடிக்கப்பட்ட காயங்கள் என்னன்னு சொல்லப்பட்டிருப்பார். இந்த தீர்க்கதரிசி ஒரு ராஜா கிட்ட போய் சொல்றாரு, நீ மரிக்க போகிறப்பா உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளு. அந்த ராஜா என்ன பண்ணுகிறார், கேட்ட உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்த ஒரே ஒரு விஷயம்னாக்கா, ஒரு 14 வருஷம் ராஜாவா இருந்த ஒரு எசேக்கியா ராஜா தன் ராஜா பாகத்துக்கு சொல்ல, கூட இந்த ராஜாக்களுக்கு சொல்ல, தன் மனைவிக்கு சொல்ல, தன் பிள்ளைகளுக்கு சொல்ல, கூட இந்த யாருக்குமே சொல்லாம அந்த ராஜா செய்த ஒரே ஒன்று, தன் முகத்தை திரும்பி தேவனிடத்துல செவிக்க ஆரம்பிச்சான்.
அல்லேலூயா. நீங்க வேணா வாசித்து பாருங்க, 3ஆம் வசனத்துல உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கும். அந்த ஜெபம் எப்படியாப்பட்டதுனாக்கா 2ஆம் வசனத்தை வாசிருங்க ஜோரா யாராவது. எசேக்கியா then 4 and 5 போதன்ஸ் 15 வருஷம் அவன் ஜெபத்தை கேட்டு உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார். அந்த தீர்க்கதரிசி மரித்து போவேன்னு சொன்ன தீர்க்கதரிசி அவரே வாயில போயிட்டு அந்த எசேக்கியா ராஜாக்கு சொல்றாரு, இன்னும் ஆண்டவர் சொல்றார் 15 வருஷம் உங்களுக்கு கூட்டி கொடுப்பேன். ஜெபத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. ஜெபத்துக்கு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் நம்ம யாரை சார்ந்து வாழுறோன்றது நமக்கு தெரியல. ஆண்டவரை சார்ந்து வாழுகிறோமா, மனுஷரை சார்ந்து வாழுகிறோமா, பணத்தை சார்ந்து வாழுகிறோமா, நம்ம திறமையை சார்ந்து வாழுகிறோமா, இல்லை யாரோ ஒரு மனுஷன் நம்மளுக்கு உதவியை சேர்ந்து சார்ந்து வாழுகிறோமா நமக்கு தெரிஞ்சுக்கன்னா நம்ம வாழ்க்கையில் அர்த்தப்படும். அவர் உங்களுக்காக மரிச்ச ஆண்டவர், அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவராக இருக்கிற ஆண்டவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க அவர் உண்மையை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் யோபு சொன்னார், நீ அவரை நோக்கி கூப்பிடுப்பா, அவனு மரம் தொழுக்க பாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஒரு எசேக்கியா ராஜாக்கு தான் பதில் தருவாரா? நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். இன்னொரு விஷயத்த சொல்ற, வேதத்தில் ஒரு இன்னொரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். ஒரு மனுஷன், அவனுக்கு சரித்திரம் கிடையாது வேதத்தில். அவன் பேர் வெறி பேபிளில் 3 டைம் தான் எழுதப்பட்டிருக்குது. 1 நாளாக்கம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறது. The book of 1 Chronicles chapter 10 verses 4. வேத அவரை பற்றி என்ன சொல்லுது பாருங்க. ஒரு ஏப்பஸ்ன்ற ஒரு மனுஷன், அவனோட சரித்திரம் வேதத்தில் எங்க சொல்லப்பட்ட விடல. அவன் வேதத்தில் அவன் ஏப்பஸ்ன்ற 3 இடத்துல தான் இருக்கும். First Chronicle verses 4 verses 10, 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் கேட்ட உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தாராம். யாபேஸ்ன்ற ஒரு மனுஷன், அவனுடைய பேருக்கு துக்கம், அவன் பேரு வலி அப்படின்ற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் ஜெபிக்கிற, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும். இஸ்ரவேல் தேவனை நோக்கி, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் என்று சொன்ன உடனே அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆண்டவர் அவருடைய ஜெபத்துக்கு அங்கீகரித்தாரா? ஆண்டவர் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா? ஆண்டவர் ஜெபத்துக்கு கேட்கிறவரா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலையும் நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறவ யாருன்னு பார்த்து ஜெபித்தோன்னு சொன்னாக்கா, நம்ம யாரை பார்த்து எதை ஜெபிப்போன்னு கேட்டால் நிச்சயமாக அதோடைய பதில் உண்டு. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு எம்சி கிட்ட போனால் அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாருங்க, ஒரு உதவி செய்வார். ஒரு எம்எல்ஏ கிட்ட போனால் அதுக்கு தகுந்த மாதிரி, ஒரு எம்எல்ஏ கிட்ட போனால், ஒரு எம்பி கிட்ட போனால் அவருக்கு தகுந்த மாதிரி. ஆனால் நம்ம ஆராதிக்கிற இயேசு வானத்து பூமி உண்டாக்குனவர். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது, நடக்காத காரியம் எதுவுமே கிடையாது. நம்ம தூக்கி விடுறதுல அவரை போல வல்லமுள்ள தேவன் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சாம்பலை சிங்காரமாக மாக்குறவர், நம்ம தரித்திரன் ஐஸ்வரனாக மாற்றுகிற ஆண்டவர், பலவனாக மாற்றுகிற ஆண்டவர், முடியாதுன்னு நம்ம வாழ்க்கையில் நினைக்கிற காரியம் முடிய செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம வாழ்க்கை இவ்வளோ தான் முடிந்ததும் நல்ல ஒரு எதிர்காலம் இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம தள்ளப்பட்ட நேரத்தில் நம்மளை தூக்கி எட்டு நம்ம கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சோர்ந்து போகிற நேரத்தில் அவர் நம்ம கூட இருக்கிறவர். விளைவின நேரத்தில் நம்மளோட இருப்பவர். நம்ம மரண ஸ்தானத்தில் போகும்போது கூட ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்துக்கிற அந்த தெய்வத்தை பார்த்து தான் யோபு சொல்கிறாரு. ஏன்னா யோபுல நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த ஆஸ்தி போயிடுச்சு. 10 பிள்ளைங்க செத்துட்டாங்க ஒரே நாள். அவங்க மனைவி சொல்றது, கடவுளேன்ற அந்த கடவுளை தூஷித்து உன் ஜீவனை விடு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், தேவன் கொடுத்தார். யாருங்க சொல்ல முடியும்? 10 பிள்ளை செத்து பேர், இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் போயிட்டு பேர் கூட எந்த மனைவி சொல்லும் போது அந்த மனுஷன் சொல்ல முடியுமா? இல்லை நம்ம சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லா சூழ்நிலையும் நம்முடைய ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க விரும்பல. அதனால தான் அந்த யோபுக்கு தெரியும், அவரை நோக்கி கூப்பிடு உங்களுக்கு மறுபடியும் தருவார். அந்த தெய்வம் நம்மளோட மீட்பர் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நீங்க கேட்கலாம், அப்பா நான் ஜெபிக்கிறேன், என் பதில் வரல. அப்ப என் மனசுல இருக்கிற கவலைகள், வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு ஆண்டவருக்கு தெரியுமா? 1 சாமுவேல்ல பார்த்தீங்கன்னா, வாசிக்காது நான் அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன். 1 சாமுவேல்ல நீங்க பார்த்தீங்கன்னா மனுஷன் எத்தை பார்ப்பான்னா முகத்தை பார்ப்பா, நம்முடைய ஆண்டவரோ
இதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம மனசில் என்ன வேதனை இருக்குது, என்ன கவலை இருக்குது, என்ன போராட்டங்கள் இருக்குது, நம்ம மனசில் ஒன்று பேச்சுக்குன்னு வெளியே ஒன்று பேசு, இது எல்லாமே ஆண்டவர் அறிந்திருக்கிறவர். தேவனுக்கிட்ட தேவனுக்கு முன்பதாக நம்ம ஒன்றுமே இல்லை. தேவன் என்பதாக நம்ம திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் போல இருக்கிறோம். அவருக்கு மறைவானது என்றுமே ஒன்றும் இல்லை. வேதத்தில் இன்னொரு வருஷத்தை அதே நான் உங்களுக்கு காட்டி நான் முடிச்சு விரும்புகிற தேவன் பிள்ளைகளே, நம்ம மனசில் நினைக்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு அறிஞ்சிருக்கிறவர். அல்லேலூயா. நம்ம மனசில் என்ன ஆண்டவருக்காக செய்யணும், என்னத்துக்காக செவிக்கணும், என்னத்துக்காக நம்ம ஆண்டவருக்காக செய்யணும் நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அதுவும் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. லூக்கா 19 அதிகாரத்தை எடுங்க. ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 19 அதிகாரம் 19 அதிகாரம் எடுத்துங்களேன். The book of Luke chapter 19. எடுத்துக்கினீங்களா? நீங்க ஒரு மனுஷனை குறித்து பார்க்க முடியும். அவருடைய பேர் செகேயு. லூக்கா 19 அதிகாரம் எடுத்துக்கினீங்களா? எல்லாம் எடுத்துக்கினீங்களா? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு அப்படியே சொல்ல முடியாது. இன்னும் 2-3 நிமிஷம் உங்களுக்கு முடிக்கிறேன். அவன் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேர் வந்து செகேயு என்று சொல்லுவ ஒரு மனுஷன். அவன் யாருனாக்கா ஐஸ்வர்யன் உள்ள மனுஷனா. யாருங்க? ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன். அவன் டாக்ஸ் கலெக்டராக இருந்தான். அதாவது வட்டி கூடுற தொழிலாக இருந்தவன், பணம் படித்தவன், நல்ல செல்வந்தனாக இருந்தவன், நல்ல பேர் புகழ் இருந்தவன். ஆனால் அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சை என்ன தெரியுங்களா? இயேசு எப்படியாப்பட்டவரோ. அதை வாசித்துருங்களா? யாராவது தமிழில் தந்த வாசித்துங்க. 3ஆவது வசனத்தை வாசித்து பாருங்க. விஷயத்தை நான் சொல்ல முடிச்சற கேட்டுங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. அவன் வாய் திறந்த ஜனங்களுக்கு சொல்லலை, கூட இருந்தவர்களுக்கு சொல்லலை, அவன் கூட இருந்த குடும்பத்துக்கோ வேலை செய்கிறவங்களுக்கோ, அவன் கீழே வேலை செய்கிறவனுக்கு யாருக்கும் சொல்ல. அவன் செல்வந்தானான்னு சொல்லுது வேதம் நம்மளுக்கு. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. அவன் செல்வந்தானாக இருந்தான், ஐஸ்வர்யனாக இருந்தான், டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறான், பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பேருக்கு புகழ் பிரச்சனை இல்லை. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு வாஞ்சனாக்கா இயேசு எப்படியாப்பட்டவரோ. அவன் இயேசு எப்படியாப்பட்டவரோ என்று பார்த்துட்டு வீட்டில் உட்காரல. இயேசு எப்படியோ பட்டவரோ பார்த்தா அவன் லக்ஸரியா வீட்டில் இல்லை. அவன் இயேசு எப்படியோ பட்டவரோ பார்த்துட்டு வீட்டில் உட்காந்து ஐஃபையா இல்லை. ஆனால் இயேசு எங்கே இருக்கிறானோ அவன் தேடி வந்தான். அவன் இயேசு எங்கே இருக்கிறாரு தேடி வந்ததுனால தான், அவன் குள்ளமாக இருந்ததுனால, அங்கே நிறைய கூட்டம் இயேசு கூட இருந்ததுனால அவனை பார்க்க முடியல. அவன் அப்போ கூட வீட்டுக்கு போகல. இன்னைக்கு உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வரலன்னு முன்னே சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இயேசுக்கிட்ட வந்துட்டீங்க, முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து வேதவசத்தை வாசிங்க, தொடர்ந்து தேவனோட சார்ந்து இருங்க, தொடர்ந்து தேவனுக்காகவே தேவன் சமூகத்தில் இருந்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இந்த குள்ளனா இருக்கிற சகோதரி என்ன பண்றாரு? கிட்ட வந்து பார்த்த இயேசு பார்க்கல, இயேசு பார்க்க முடியலன்னு வீட்டுக்கு போகல. அங்க ஒரு மரத்து மேல ஏறுறாரு. அந்த மரத்து மேல ஏறி நின்ன உடனே இயேசுவை எப்ப பார்த்தாரோ, வசனம் சொல்லுது, செகேயோட கண்ணு எப்ப இயேசு பார்த்துச்சோ, இயேசு செகேயு கிட்ட வந்து நின்னாராம். அவன் குள்ளமா இருந்தான். ஒருவேளை நிறைய ஜனங்க இருந்து வீட்டுக்கு போயிருக்கலாம். அவனுக்கு பணத்துக்கு குறை கிடையாது, பேருக்கு குறை கிடையாது, வீட்டில் போய் ஐஃபையா வாழ்ந்து இருக்கலாம், இல்லை இருக்கிற வேலை தொடர்ந்து வேலை சேர்ந்து போயிருக்கலாம். ஆனால் விடல. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு வாஞ்சனை இயேசு எப்படியாப்பட்டவரோ. ஆனால் இயேசு பார்க்க வாஞ்சியா இருந்துச்சு. உங்களுக்கு வாஞ்சை இருந்தால் இயேசு உங்க கூட வருவார். இயேசு உங்க கூட வரணும்னா வாஞ்சை இருந்தால் போதும். வாஞ்சை இருந்தால் தான் ஜெபிக்க முடியும், வாஞ்சை இருந்தால் தான் வேதவசனம் படிக்க முடியும், வாஞ்சை இருந்தால் தான் ஆண்டோட சமத்துக்கு வர முடியும். அவன் குள்ள தான் இருந்ததுனால மரத்தை ஏறி பார்த்த உடனே அந்த கண்ணு, செகேயு கண்ணு எப்போ இயேசுவை பார்த்துச்சோ, இயேசு சகேயு கிட்ட வந்து நின்னார். அப்போ சொல்ற, சகேயு நீ இறங்கி வா, நான் உங்க வீட்டுக்கு வரேன். சரிக்கு நீ இறங்கி வா, நான் உங்க வீட்டுக்கு வரேன். அப்போ இயேசு கூட இருந்தவங்க எல்லாமே குறை சொன்னாங்க. சகேயு பாவி, அவன் வீட்டுக்கு ஆண்டவர் போற. சகேயு கூப்பிடல வீட்டுக்கு வான்னு, இயேசுவே என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடல. ஆனால் இயேசுக்கு தெரியும், அவர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சகேயு பார்த்த உடனே இயேசு வந்தனுமே, வாப்பா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், இறங்கி வா உடனேன்னு சொன்னும் போது இயேசு கூட இருந்தவங்க எல்லாமே சொன்னாங்க, இவன் பாவி, இவங்ககிட்ட போவாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அர்த்தம், இதில் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆண்டவர் சம்மத்தை தேடி வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு உங்கள் அக்கம் பக்கத்தில் சொல்லலாம்.
நீங்கள் இத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு போயிருக்கிறீங்க, இத்தனை மாதங்களாக கோயிலுக்கு போனீங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் ஜெபிக்கிற, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஜனங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாளில் உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்து வழிநடத்த போகிறார். நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். அந்த சகையை இறங்கி வான்னு சொல்லும்போது கூட இருக்கிறவங்க எல்லாமே சொல்கிறாங்க, இவன் பாவி, இவங்க வீட்டுக்கு போவாத, இவன் பாவி தானே ஆண்டவரே, இவன் கூட ஏன் போகிறீங்க? இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இறங்கி வா, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். கடைசியாக அவங்க பார்க்குற பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அவன் வீட்டுக்கு கொண்டு போன உடனே அவன் மனம் மாறிச்சான். யாருக்கிட்டலாம் நான் அநாயகமாக வட்டி வாங்கினோ 4 மடங்காக திருப்பி கொடுத்துட்றாண்டவர். ஆண்டவர் வந்தால் நம்ம சூழ்நிலை மாற்றுவார். ஆண்டவர் வந்தால் நம்ம பாவத்தை மாற்றிடுவார். ஆண்டவர் வந்தால் நம்ம தரித்திரங்களை மாற்றுவார். ஆண்டவர் வந்துட்டால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கி ராபூஜனை எடுக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்தில் வருவாரனாக்கா உங்கள் சூழ்நிலை மாறும். அவர் மேலே வாஞ்சா இருப்பீங்கனால உங்கள் தரித்திரங்கள் மாறும். அவர் மேலே நீங்கள் வாஞ்சா தேடி வந்ததுனால இன்றைக்கி நான் சொல்கிறேன், 9ஆம் வசனத்தில் சொல்கிறது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னது போல் இந்த வீட்டுக்கு உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உங்களுடைய கண்ணீரை கேட்கப்பட்டது, உங்களுடைய வேதனை ஜெபத்தை கேட்கப்பட்டது. எல்லா சூழ்நிலையும் நான் உங்களோடு இருந்து நடத்த போகிறேன் என்று சொல்லுகிற தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னன்னாக்கா, இன்று நாள் தொடங்கி உங்களோடு நான் இருந்து அற்புதமாக நடத்துவேன். இது வரைக்கும் நடத்தி வந்ததை காட்டிலும் இனியும் உங்களை நடத்த போகிறேன். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நெருங்கி ஜெபிக்கிறவங்களோ வாஞ்சிக்கிறீங்களோ, ஆண்டவர் நான் இப்போ சொல்லுகிறேன், ஒவ்வொரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்கும். என் வாழ்க்கை நான் ஒரு சாட்சி சொல்ல முடிக்கிறேன். ஒரு காலத்தில் ஊழியத்துக்கு நான் வரும்போது என்னை ரிஜெக்ட் பண்ணாத பாஸ்டருங்களுக்கே கிடையாது. நான் ஊழியத்துக்கு வரும்போது, நீ வேலை செய்யாது, நீ ஊழியெல்லாம் செய்யாது, வேலைக்கு போனாங்க. என்னை ரிஜெக்ட் பண்ணாத இடமே கிடையாது. நான் போன சபையில் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரிஜெக்ட் பண்ணாங்க. என் பாஸ்டர் ஒரு அங்கீகாரமே இல்லாத இருந்தது. ஆனால் இந்த வேதத்தை சுமக்கும் போது, இந்த வேதத்தில் சொல்கிற காரியங்களை நம்ம ஜெபிக்கும் போது, இந்த வேதத்தை நேசிக்கும் போது ஆண்டவர் எப்படி பண்ணுவாருனாக்கா, நான் ஊழியம் செய்கிறது எல்லாமே ஊழியக்கார் பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் தான் ஊழியம் செய்கிறேன். என் கிழக்கு ஊழியம் செய்கிறவங்க கேட்குறவங்க மெசேஜ் எல்லாம் எப்படின்னாக்கா, ஏறக்குறைய 60 வயசு 70 வயசு பாஸ்டருங்க எல்லாமே ஊழியக்கார் மத்தியில் ஊழியம் செய்ய வைப்பாருனாக்கா, ஆண்டவர் நம்மளால் எது முடியலையே அதுதான் செய்ய வைப்பார். எது முடியலையே அதுதான் செய்ய வைப்பார். இப்போ பிரவீன் சொன்னார், என்ன பண்ணேன்னு, ஏறக்குறைய 173 நாட்டில் ஒரு காஃப்கான் ஒரு ஆர்கனைசேஷன், அது கர்நாடகா ஸ்டேட்டோட யூத் ஜெனரல் செக்ரட்டரியாக நான் இருக்கிறேன் கர்நாடகா ஸ்டேட்டுக்கு. அப்போ பாருங்கள், நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதெல்லாம் எங்கன்னாக்கா மனுஷர் தான். நம்ம மனுஷரை பார்த்துட்டோம்னாக்கா இந்த உலகத்தின் காரியங்களே தான் இருப்போம். நம்மளை அழைச்சவரை பார்ப்போம்னாக்கா, நம்ம மீட்பரை பார்ப்போம்னாக்கா, நம்மளோடு இது வரைக்கும் நடத்தினவரை பார்ப்போம்னாக்கா, இது வரைக்கும் நம்மளை ஒன்றுமே இல்லாத நம்மளை தூக்கி எடுத்து வந்தவரை பார்ப்போம்னாக்கா, ஆண்டவர் நம்மளை உயர்த்துக்கிற ஸ்தானமே வேறு. அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்லுகிற அன்பான ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, எந்த ஸ்தானத்திலும் உங்களுடைய ஜெபத்தை விடாதீங்க. அந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அந்த ஜெபத்துக்கு அற்புதங்கள் செய்கிற கிரைகளை விட்டு நீங்கள் ஜெபிக்க ஆண்டவரால் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவர் சும்மா உங்களை அப்படியே விட்டுக்கிறவர் அல்ல. நீங்கள் ஜெபிக்க ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவார். அதில் எந்த மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. அவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அவர் எந்த சூழ்நிலை உங்கள் ஜெபத்துக்கு ஒரு நாளும் பொறுமை தள்ளுகிறவர் இல்லை. திக்கற்றவுடைய ஜெபத்தை கேட்பாருனாக்கா, அவரை நம்பி தேடி வந்திருக்கிற உங்களுடைய ஜெபத்தை கேட்பாத இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. அவர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லாம் எழுந்து நிற்கலாங்க. அவர் உங்கள் ஜெபத்தை கேட்க அவர் உண்மை உள்ள தேவன். இது வரைக்கும் உங்களை நடத்தினார். இந்த மாதம் சில நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சபையுடைய வளர்ச்சி நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் எத்தனையோ பேர் இங்கே ஜெபத்துக்கு பதிலுன்னு சோர்ந்து போய் வந்தீங்க இல்லையா? நான் ஜெபித்தேன், ஆனால் நடக்கலை. சில மாதங்கள் ஜெபித்தேன், சில வருஷங்கள் ஜெபித்தேன். நான் எல்லா கூட்டத்துக்கும் போகிறேன், என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலன்னு நினைக்கிறீங்க இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் இந்த நாள் அங்கீகரிக்க போகிறார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் ஆமென் என்று கொடுக்க போகிறார். ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு இல்லை என்று சொல்லாமல் ஆண்டவர் அப்படியே செய்வேன் என்று சொல்ல போகிறார். நீங்கள் சொல்ல போகிற, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை கைகளை ஊற்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு கேட்கிறவர்,
எங்கள் ஜெபத்தை தள்ளாத தேவன், எங்களை ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. எங்கள் ஜெபத்துக்கு ஒரு நாள் பொறுமே தள்ளாத தேவனே, எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன், எங்கள் சத்தத்துக்கு ஆண்டவரே செவி கொடுத்து அதை கேட்டு அதன்படி நடத்துக்கிற தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்க. உங்கள் ஜெபத்தின் வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத அற்புதம், நீங்கள் பெற்றுக்கொள்ளாத அதிசயம், நீங்கள் பெற்றுக்கொள்ளாத கிருபைகளை ஆண்டவர் இந்த நாள் கொடு போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அருமையான தாயே, அருமையான ஐயாவே, உங்கள் குடும்பத்தை குறித்து யோசித்து கொண்டு வந்தீங்க இல்லையா? நாங்கள் எல்லாரும் மாதிரி நாங்களும் இல்லையே என்று நினைத்து வந்தீங்க இல்லையா தாயே? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோடு இருந்து உங்களை நடத்த போகிறேன். நான் உன்னோடு இருந்து நடத்த போகிற தேவனுடைய பிள்ளைகளே, இது வரைக்கும் நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டோம். ஏதோ எங்கள் சூழ்நிலை நாங்கள் மாற முடியல, இதே கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். அருமையான தாயை, நீங்கள் நினைத்து வந்த காரியம், நாங்கள் சாவுற வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருக்கணுமான்னு நினைத்து வந்தீங்க இல்லையா? உங்கள் சூழ்நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்ற போகிறார். உங்கள் தரித்திரத்தை மாற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கையே எல்லாம் கைவிட்டு போனது மாதிரி இருந்தாலும் என் ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்த போகிறார். உங்கள் கரத்தை பிடித்து நடத்த போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை காட்டிலும் இனி வர போகிற நாட்கள் ஆண்டவர் உங்களை அற்புதமாக அதிசயமாக நடத்த போகிறார். தேவனே, இது வரைக்கும் முடியாத காரியம் எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களோ, இந்த மாதங்கள், சில மாதங்கள், இந்த வருஷத்தில் எல்லாமே புது புது காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நடத்த போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நடத்துகிற தெய்வம் உண்டுனாக்கா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அதுக்கு சாட்சி நான்.